லட்சக்கணக்கிலே சொந்த பணத்தை செலவிட்டு தங்களுடைய சொந்த நாடுகளிலிருந்து வேறு நாடுகளுக்கு சென்றவர்கள், அந்த நாடுகளிலே குடியேறியவர்கள் தொடர்பிலே நாங்கள் நிறைய விடயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற குடிமக்களுக்கு அரசாங்கமே பணத்தையும் கொடுத்து விமான டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற அறிவிப்பை ஒரு நாடு வெளியிட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த நாடு ஐரோப்பாவிலே இருக்கின்ற ஒரு நாடு. இந்த நாடு என்ன, அந்த நாடு இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான காரணங்கள் என்ன போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நாங்கள் முன்னரே குறிப்பிட்டதை போன்று தங்களுடைய சொந்த நாடுகளிலிருந்து தொழில் நோக்கத்திற்காகவோ அல்லது வேறு நாடுகளில் அல்லது வெளிநாடுகளில் அல்லது வளர்ச்சியடைந்த நாடுகளில் குடியேறுவதை நோக்கமாக கொண்டோம் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து மிக பெருமளவு பணத்தை செலவிட்டு, குறிப்பாக இலட்சக்கணக்கிலே அந்த பணத்தை செலவிட்டு தங்களுடைய சொந்த நாடுகளிலிருந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலே சென்றவர்கள் தொடர்பாக நாங்கள் எல்லாருமே சாதாரணமாக அறிந்திருக்கின்றோம். இந்த பயணத்திலே பலர் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள், பலர் காணாமல் போயும் இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலிலே ஒரு நாடு தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற குடிமக்கள் விரும்பினால் அவர்கள் தேர்வு செய்கின்ற ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு, வெளிநாட்டிலே சென்று வாழ்வதற்கு, தங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு தொகை பணத்தையும் கொடுத்து அதற்கான விமான டிக்கெட்டையும் அந்த நாட்டினுடைய அரசாங்கமே பெற்றுக் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றது. இந்த நாடு எது என்பது தொடர்பிலே அறிவதற்கு நீங்கள் நிச்சயமாக ஆர்வமாக இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையிலே ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு நாடு தான் இந்த தீர்மானத்தை அல்லது இந்த முடிவை அறிவித்திருக்கின்றது. அது எந்த நாடு என்று சொன்னால் ஸ்வீடன். குறிப்பாக ஸ்வீடன் பற்றி எல்லாருமே அறிந்திருப்பீர்கள். சிலருக்கு ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து இடையிலே குழப்பங்கள் இருக்கக்கூடும். ஆனால் ஸ்வீடன் ஒரு தனி நாடு, சுவிட்சர்லாந்து இன்னொரு தனி நாடு, இரண்டுமே வெவ்வேறு நாடுகள். இந்த ஸ்வீடன் நாடு பல்வேறு சிறப்புகளை கொண்டது. அந்த நாட்டிலே மிக அமைதியான வாழ்க்கை முறை மற்றும் அவர்களுடைய மிக நுட்பமான கலாச்சார அமைப்புகளோடு பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு நாடு. இந்த நாட்டிலே மற்ற ஐரோப்பிய நாடுகளை போன்று பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த, பல்வேறு இன குழுமங்களைச் சேர்ந்த, பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அந்த நாட்டினுடைய குடிவரவுத்துறை அமைச்சர் மரியா மல்மர் என்பவர் ஒரு தீர்மானத்தை அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே கொண்டு அதை நிறைவேற்றுகின்றார். முதலிலே அந்த தீர்மானம் ஸ்வீடன் நாட்டுக்குள்ளே வெளிநாடுகளில் இருந்து சென்று குடிபெயர்ந்தவர்களுக்கான ஒரு தீர்மானமாக அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட பின்னாளிலே அது ஸ்வீடன் நாட்டிலே பிறந்த அல்லது ஸ்வீடன் நாட்டினுடைய சொந்த மக்களுக்கும் செல்லுபடியானதாக மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த தீர்மானம் என்னவென்று சொன்னால், ஸ்வீடன் நாட்டுக்குள்ளே அவர்களுடைய கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வியலோடு அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரங்களோடு இணைந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் தங்களுடைய சுயவிருப்பத்தின் அடிப்படையிலே தங்களுடைய நாட்டில் இருந்து வெளியேறலாம் என்ற அறிவிப்பு தான் அந்த நாட்டினுடைய அறிவிப்பு. இந்த அறிவிப்போடு மட்டும் நின்று விடாது. அவ்வாறு தங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற விரும்புகிறவர்களுக்கு தங்களுடைய நாடு ஒரு தொகை பணத்தை வழங்குவதோடு அவர்கள் விரும்பி செல்லுகின்ற நாட்டுக்குரிய விமான டிக்கெட்டையும் அந்த நாட்டினுடைய அரசாங்கமே பெற்றுக் கொடுக்கும் என்றும், அவ்வாறு செல்ல விரும்புகிறவர்கள் அந்த பணத்தை ஒரே தவணையில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஸ்வீடன் நாட்டு அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்ததற்கு, இந்த தீர்மானத்தை பொதுவெளியிலே அறிவித்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ஸ்வீடன் நாட்டிலே கடந்த 20 ஆண்டுகளிலே புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகரித்திருக்கின்றது. இதனாலே அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது மிக வேகமாக அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு நாட்டிலே மிக குறுகிய காலத்தில், அதாவது 20 வருடங்களிலே மக்கள் தொகை என்பது கணிசமாக உயரமாக இருந்தால் அந்த நாட்டிலே ஏற்படுகின்ற உள்ளக நெருக்கடிகள் தொடர்பிலே நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறே இந்த ஸ்வீடன் நாட்டிலும் மிக குறுகிய காலத்திலே, அதாவது 20 ஆண்டுகளிலே அந்த நாட்டினுடைய சனத்தொகை மிக அதிக அளவில் உயர்ந்ததனை அடிப்படையாக கொண்டு
அதனை கட்டுப்படுத்தும் நோக்கிலே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே ஸ்வீடனுடைய அரசாங்கம் 2015ஆம் ஆண்டிலே இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கொள்கையை அல்லது ஒரு வழிவகையை கண்டுபிடித்து அதனை நடைமுறைப்படுத்திய போதும் அந்த வழிவகையினாலே எந்த விதமான பயன்களும் கிட்டாத நிலைமையிலே தொடர்ச்சியாக அந்த நாட்டிலே புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிக அளவிலே அதிகரித்தது. இந்த நிலைமையிலே ஸ்வீடனுடைய அரசாங்கம் புதிதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. இந்த தீர்மானத்தின்படி நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஸ்வீடன் நாட்டிலிருந்து வெளியேறி நீங்கள் தேர்வு செய்கின்ற ஏதாவது ஒரு நாட்டிலே குடிபெயர்வதாக இருந்தால் அதற்குரிய செலவை அரசாங்கம் வழங்கும். அந்த தொகை எவ்வளவு என்று சொன்னால் ஸ்வீடிஷ் கிரவுன் என்கின்ற அந்த நாட்டினுடைய இடத்திலே பெரியவர்களுக்கு 10,000 சிறியவர்களுக்கு 5,000 வழங்கப்படும். இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதோடு நீங்கள் தேர்வு செய்கின்ற நாட்டிற்கு செல்வதற்கான விமான டிக்கெட்டையும் அரசாங்கமே இலவசமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். இலவசம் என்று சொல்லுகின்ற போது அதற்காக நீங்கள் எந்த ஒரு பணத்தையும் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனை அரசாங்கமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். சற்று சுவாரஸ்யமாகவும் சிலருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இந்த பதிவு அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். எதுவாறாக இருந்தாலும் கட்டாயம் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் போடுங்க. தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.